உறுப்பினர் பத்தி பேசின எம்எல்ஏ மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல திமுக. நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அறிக்கை கொடுத்திருந்தீங்க. திமுக தரப்புல இருந்து எந்த பதில் இதுவரைக்கும் வரலையே. வலியுறுத்துவோம். காங்கிரஸ் எம்பியை திட்டிய திமுக எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்கள் போய் பேசிட்டு வந்திருக்காங்க. இன்னும் 2-3 நாட்களில் எங்களை அழைப்பதாக சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை தொடருகிறது. ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு ராகுல் காந்தி கனிமொழி வலியுறுத்ததா செய்தித்தாள்ல வந்தது. ஆனா நேற்று டிகேசி அவங்க பேட்டி கொடுக்கும் போது அந்த மாதிரியான கேள்வி கோரிக்கை வச்சு இதை வந்து அவங்க ரெண்டு பேரும் கேளுங்க. அவங்க ரெண்டு பேரும் கேளுங்க. ஏன் போனா டேப் பண்ணிட்டோமே. நாங்க என்ன கள்ளக்கடத்தலாம் பண்றோம்? நல்லா பண்ணிட்டோம். டெய்லி போன கூட கொடுத்துறேன். பண்ண சொல்லுங்க. தெரியல. ஏங்க இது வந்து பெகாசஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. பெகாசஸ்ல நாங்க தப்பிச்சிருவோமா? அதனால ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நாங்க என்ன பண்றோம்? நேர்மையா பேசுறோம். இப்ப நாங்க அரசியல் என்னென்னலாம் கலந்துரையாடுறோமோ அதை நேர்மையா வந்து இங்க பத்திரிகையாளர்கிட்ட சொல்றோம். ஒளிமறைவே கிடையாது. பலமா தானே இருக்கு. பலமா இருக்க வச்சு தானே 10 தேர்தல் வெற்றி பெற்றிருக்கோம். ரைட் சார். எல்லாத்தையும் பொது வெளியில மீடியாலெல்லாம் பேசிட்டு இருந்தோமா? அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு கூட்டணி என்ற குழு? சரி, ரைட். நன்றி. நாடாளுமன்ற உறுப்பினர் பத்தி பேசின எம்எல்ஏ மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல திமுக. நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அறிக்கை கொடுத்திருந்தீங்க. திமுக தரப்புல இருந்து எந்த பதில் இதுவரைக்கும் வரலையே. வலியுறுத்துவோம். ரைட். தேங்க்யூ. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.